ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், இஃப் யூ ஹியர் அ வாய்ஸ் விதின் யூ சே யூ காண்ட் பெயிண்ட், தென் பை ஆல் மீன்ஸ் பெயிண்ட் அண்ட் த வாய்ஸ் வில் பி சைலன்ஸ்ட். வின்சென்ட் வேன் கோ. அதாவது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்குது, உன்னால் பெயிண்ட் பண்ண முடியாது, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படின்ற வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த வாய்ஸ் தானாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு வின்சென்ட் வேன் கோ. அதாவது உங்களுடைய மனசில் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு மனசில் குரல் கேட்டுகிட்டே இருந்தால் கூட எதுக்காக அது கேட்குதோ அந்த செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அந்த குரல் தானாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கே இருந்தாலும், நம்மளுக்கே அது உள் மனசில் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த செயலை நீங்கள் தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அந்த குரல் மறைஞ்சிரும், நீங்கள் அதை நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்ற இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாபிக். ஐ வுட் லைக் டு அப்படின்னு சென்டென்ஸை ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? இந்த ஐ வுட் லைக் டு அப்படின்னு சென்டென்ஸை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ வுட் லைக் டு இஸ் த பொலைட் ஃபார்ம் ஆஃப் டு வாண்ட். அதாவது ஐ வுட் லைக் இஸ் த பொலைட் ஃபார்ம் ஆஃப் வாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஐ வுட் லைக் டு அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா எனக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்கும்போது தான் ஐ வுட் லைக் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறத விட ஐ வுட் லைக் டு அப்படின்னு நம்ம அந்த சென்டென்ஸை ஆரம்பித்தோம்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தாழ்மையாக இருக்கும் அவங்கள்ட்ட கேட்குறது. நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு, ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா, நம்ம பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த சென்டென்ஸை ஐ வுட் லைக் டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்லைட் பாருங்கள். ஐட் லைக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ வுட் லைக். அதாவது ஐட் லைக் அப்படின்னும் இதை கான்ட்ராக்ட் பண்ணி சொல்லுவாங்க, சுருக்கி சொல்லுவாங்க. ஐட் லைக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய முழுமையான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐ வுட் லைக். Would is modal verb and we often use it. Well, we can use it for imaginary situations, but in this case we use it to express a little more politeness. I'd like is another way to say I want. அதாவது முன்னாடி நம்ம சொன்னதே தான், இதை ஒரு இமேஜரி கற்பனையான ஒரு சூழ்நிலையில் இந்த ஐ வுட் லைக் டு அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம தாழ்மையாக கேட்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம இதில் ஐ வுட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ வாண்ட் அப்படின்றது அல்லது ஐ லைக் அப்படின்றதுடைய இன்னொரு ஃபார்ம் அப்படின்றது தான் இந்த ஐ வுட் லைக் டு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ஸ்லைட் பாருங்கள். இஃப் யூ சே ஐ வாண்ட் ஆல் த டைம், இட் கேன் சவுண்ட் லைக் யூ ஆர் மேக்கிங் அ லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் அதர் பீப்புள். பட் ஐட் லைக் இஸ் அ லிட்டில் சாஃப்டர் அண்ட் மோர் பொலைட். எப்போ பாரு நீங்கள் ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட், எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கனாக்கா நம்ம யார்கிட்டையோ எப்போ பாரு நம்ம டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதுவே நம்ம ஐட் லைக் டு அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கும். இனிமேல் நம்ம யார்கிட்டையாவது எதையாவது நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா நம்ம சாஃப்டாக பொலைட்டாக கேட்டால் தான் அது நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும். அதனால் நம்ம எந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும்? ஐ வுட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ குட் கால் அ கம்பெனி அண்ட் சே ஐட் லைக் டு அப்ளை ஃபார் த ஜாப். ஆஃப்டர் ஐட் லைக் we only use two form of the verb. அதாவது ஒரு கம்பெனிக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோம் அல்லது ஒரு லெட்டர் எழுதுகிறோம். நான் ஐ வுட் லைக் டு அப்ளை ஃபார் த ஜாப், அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இந்த ஐ வுட் லைக் அப்படின்றதுக்கு அப்புறமா வர வேண்டியது டூ ஃபார்ம் ஆஃப் த verb. அதாவது டு அப்ளை அப்படின்ற இந்த ஃபார்ம் தான் ஐ வுட் லைக் அப்படின்றதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஐ டோன்ட் சே ஐட் லைக் அப்ளையிங்.
ஐட் லைக் அப்ளையிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அப்ளை பக்கத்தில் ஐஎன்ஜியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வுட் லைக் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தாலே அதுக்கப்புறமா வர வேண்டியது டூ போட்டு அந்த வேர்புடைய பேஸ் ஃபார்ம் வந்து வரணும். I'd like to apply for the job. You are expressing your want, your desire to apply for the job. இந்த சென்டென்ஸ் மூலயமா நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அந்த ஜாப் வந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம், அதை நம்ம விரும்புகிறோம், அது நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ஐட் லைக் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் in a specific situation as opposed to things you like in general, which is when we use I like. அதாவது இந்த ஸ்லைடில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு சென்டென்ஸை நம்ம ஐட் லைக் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாக்கா அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம டூ போட்டு அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஐட் லைக் அப்ளையிங் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஐட் லைக் டு அப்ளை அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஐட் லைக் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோனாலே நம்ம வந்து நம்மளுக்கு தேவை அது, நம்மளுடைய டிசையர் அது, நம்மளுடைய ஆசை, அதுக்காக நம்ம ஆசைப்படுறோம், நம்மளுக்கு வந்து அது வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோன்னு பொருள். நீங்கள் எதுக்காவது ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம எந்த மாதிரி சொல்லலாம்? ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐட் லைக் டு அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது ரொம்ப பொலைட்டாக தெரியும். அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்கள். ஐட் லைக் ஆர் ஐ வுட் லைக் we use for expressing politely something we want either now or in the future. அதாவது இப்போ எனக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஐட் லைக் டுவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஐ வுட் லைக் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஐட் லைக் ஃபார் திங்ஸ் இன் த ஃபாதர் ஃப்யூச்சர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்காலத்தில் ரொம்ப தூரத்தில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஃப்யூச்சரில் ரொம்ப நாள் கழித்து நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறதா இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து இந்த ஐட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐட் லைக் டு ட்ராவல் டு இங்கிலாந்து சம்டே. அதாவது எப்போவாவது நான் வந்து இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னு கிடையாது, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலை. எப்போவாவது ஃப்யூச்சரில் எனக்கு இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், நம்மளுடைய ஆசை, அதை கூட நம்ம வந்து ஐட் லைக் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூ ஆர் நாட் சேயிங் யூ வாண்ட் திஸ் நவ், பட் சம்டைம்ஸ் இன் ஃப்யூச்சர் யூ வாண்ட் டு ட்ராவல் டு இங்கிலாந்து. அதாவது உங்களுக்கு இங்கிலாந்துக்கு போகணும், இப்போவே போகணும்னு நீங்கள் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில், எதிர்காலத்தில் நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்கிறோம். அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லைங்களா? அதையும் நம்ம வந்து ஐட் லைக் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது வேணும், இது எனக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்லும்போதும் ஐட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஐட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த நேரத்தில் நம்ம காலத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ நீங்கள் ஆசைப்படுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்படுறதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஐட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஐட் லைக் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோனாக்கா அதுக்கு பக்கத்தில் டூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரணும். அதாவது ஐட் லைக் அப்படின்னு நம்ம ஃப்ரேஸை யூஸ் பண்ணோனாக்கா டூ பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடணும், ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம போடக்கூடாது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். ஐட் லைக் டு கோ ஃபார் அ வாக். நான் நடைப்பயிற்சி செல்ல விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு கோ ஃபார் அ வாக். அடுத்தது பாருங்கள். ஐ வுட் லைக் டு ஹாவ் சம் காஃபி. நான் கொஞ்சம் காஃபி சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் நம்ம வந்து விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். டைரெக்டாக ஐ வாண்ட் காஃபி அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஐட் லைக் டு ஹாவ் சம் காஃபி அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வந்து கொஞ்சம் பொலைட்டாக தெரியுது அடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது. அடுத்தது இதை பாருங்கள். ஐட் லைக் டு கோ டு லண்டன் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் நான் லண்டன் செல்ல விரும்புகிறேன். நான் அடுத்த வருடம் லண்டன் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வருஷம் நம்ம போகணுன்னு நினைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இந்த ஐட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். ஐட் லைக் டு ஹாவ் அ ஸ்விம்மிங் பூல் இன் மை ஹவுஸ். நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நீச்சல் குளம் அமைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு கிடையாது. எப்போவாது எதிர்காலத்தில் நம்ம எப்போயாவது நீச்சல் குளம் அமைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஐட் லைக் டு
ஹாவ் அ ஸ்விம்மிங் பூல் இன் மை ஹவுஸ் அப்படின்னா நான் என் வீட்டில் நீச்சல் குளம் அமைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒன்றுக்கு நம்ம ஆசைப்படுறோம், டிசையர், ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஐட் லைக் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐட் லைக் டு ஆன்சர் தட் கொஸ்டின். நான் அந்த கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ வுட் லைக் டு கம்பீட் இன் அ பெயிண்டிங் கண்டெஸ்ட். நான் ஓவிய போட்டியில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். நான் என்னை விளக்க விரும்புகிறேன். நான் ஏன் இந்த செயலை செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்பையும் நம்ம வந்து ஐட் லைக் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐட் லைக் டு இன்வைட் யூ ஃபார் த பார்ட்டி. நான் விருந்துக்கு உங்களை அழைக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்கள். ஐ வுட் லைக் டு ப்ராக்டிஸ் சிங்கிங். நான் பாட்டு பயிற்சி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இதில் சொல்கிறோம். அடுத்தது ஐ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர். நான் மருத்துவராக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ வுட் லைக் டு see you more often. நான் அடிக்கடி உன்னை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒன்றுக்கு நம்ம ஆசைப்படுறோம், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தேவை அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக நம்ம வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து ஐ வுட் லைக் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சொல்லலாம், கேட்கலாம். அடுத்தது கடைசியாக இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐ வுட் லைக் டு லேர்ன் அபவுட் பிளான்ஸ். நான் தாவரங்களை பற்றி அறிய விரும்புகிறேன் அப்படின்னு இதில் நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஐ வுட் லைக் டு மீட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நான் இந்திய ஜனாதிபதியை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த சூழ்நிலையிலலாம் நம்ம வந்து ஐ வுட் லைக் டு அப்படின்றத யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பப்போல்லாம் நம்ம வந்து ரொம்ப பொலைட்டாக நம்ம வந்து தெரியணும் அடுத்தவங்களுக்கு, நம்ம கேட்குறது பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து ஐ வுட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஐ வுட் லைக் டு அப்படின்ற ஃப்ரேஸை உங்களுடைய கான்வர்சேஷனில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.